அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விடியல் இணையதளத்தின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாங்கள் உங்களுடன் 2024ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி காலை நேரத்தில் உங்களுடன் பேசுகின்றோம். நேற்று எமது நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்று தற்போது பல முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த தேர்தலில் அதாவது மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி என்பிபி என்று அழைக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி தன்னிச்சையாக 3 பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கும் நிலைக்கு இதுவரை வந்த முடிவுகளின் பெறுபவர்களின் அடிப்படையில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக கடந்த 24-30 வருடங்கள், அதாவது குறிப்பாக 1994ஆம் ஆண்டு முதல் இன்று வரை, அதாவது கடந்த பாராளுமன்றம் வரை சிரேஷ்ட அரசியல்வாதியாக இருந்த பவித்ரா தேவி வன்னியாராச்சி, ரமேஷ் பத்திரன, காஞ்சன, அதுபோன்று இளம் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, விடுதலை புலிகளின் முன்னாள் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்த சிவனசௌரி சந்திரகாந்தன் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனசௌரி சந்திரகாந்தன் போன்ற பலர் இந்த தேர்தலில் தோல்வியடைந்துள்ளார். குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா, சிரேஷ்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் தோல்வியடைந்துள்ளார். இப்படி பலர் தோல்வியடைந்துள்ள நிலையில் தான் இந்த தேர்தல் முடிவுகள் வந்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக கூறப்போனால் இந்த தேர்தலில், அதாவது நேற்று ஜனாதிபதி அவர்கள் ஒரு ஊடக அறிக்கை ஒன்றை, அதாவது ஊடகங்களுக்கு ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். அதாவது, நான் வடக்கையும் தெற்கையும் இணைத்து எனது ஆட்சியை நான் மேற்கொள்வேன் என்று அவர் ஒரு அறிவிப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அதற்கு அமைவாகத்தான், அதற்கேற்றால் போல் தான் இன்று தேர்தல் முடிவுகளும் வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கூறப்போனால் இந்த வடமாகாணத்தின் தேர்தல் முடிவுகள் மிகவும் எதிர்பாராத வகையாக அமைந்துள்ளது. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோட்டை என வர்ணிக்கப்படும் யாழ் மாவட்டத்தில் இன்று யாழ் மாவட்டத்தினை எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய கட்சி வெற்றியிட்டுள்ளது. இது வரலாற்றில் முதல் தடவையாக இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக 2010ஆம் ஆண்டு அல்லது 2020ஆம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தல்களில், அதாவது இது போன்று ஒரு பெரும்பான்மையினை பெற்ற மஹிந்த ராஜபக்ஷ அல்லது கோட்டபாய ராஜபக்ஷ அரசாங்கம் கூட வடமாகாணத்தின் யாழ் மாவட்டத்தை வெற்றியிட்ட முடியவில்லை. ஆனால் இன்று அப்படி இல்லை. இன்று வடமாகாணத்தின் 2 தேர்தல் மாவட்டங்களான யாழ் மற்றும் வன்னி ஆகிய 2 மாவட்டங்களையும் எங்களுடைய ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்களுடைய கட்சி வெற்றியிட்டுள்ளது. இதன் மூலம் தெரிய வருவது என்னவென்றால், குறிப்பாக வடமாகாணத்தில் உள்ள மக்களின் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதாவது ஜனாதிபதி மீது ஒரு நம்பிக்கை ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின் அவர் சில மாற்றங்களை மேற்கொண்டார். குறிப்பாக கடந்த பல வருடங்களாக மூடப்பட்ட சில வீதிகளை அவர் திறந்தார். இதுபோன்று பல நிகழ்ச்சிகளை செய்தார். இதன் காரணமாக மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக எங்களால் அறிய முடிகின்றது. குறிப்பாக கூறப்போனால், கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்து கூட்டத்திற்கு வெளி மாவட்டங்களிலிருந்து பஸ்களில் ஆக்கள் அழைத்து வந்ததாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். ஆனால் இன்று அந்த அவருடைய எக்ஸ் தளத்தில் விட்ட பதிவு முற்றிலும் ஒரு பிழையான பதிவு என்று காட்டக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. என்றால் அவர் பஸ்களில் ஆக்களை அழைத்து வராமல் அங்குள்ள மக்களை தான் அழைத்து வந்தார். அதன் மூலம் தான் இன்று அவர் 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளார் என்கிற விடயம் குறிப்பிட வந்தது. அதாவது இதுவரை வெளியான முடிவுகளின் பிரகாரம் யாழ் மாவட்டத்தில் உள்ள 6 ஆசனங்களில் 3 ஆசனங்களை ஜனாதிபதியுடைய கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரே ஒரு ஆசனத்தை, நமக்கு 2000 அல்லது 2004ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் 9 ஆசனங்கள் இருந்ததில் 8 ஆசனங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றியிருந்தது. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. இந்த முறை ஒரே ஒரு ஆசனம், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இலங்கை தமிழரசு கட்சி கோட்டை என்று வர்ணிக்கப்படுகின்ற யாழ் மாவட்டத்தில் ஒரே ஒரு ஆசனத்தை மாத்திரம்தான் அக்கட்சி கைப்பற்றியுள்ளது. ஆனால் மாறாக எங்களுடைய ஜனாதிபதி கட்சி 3 ஆசனங்களையும், அதுபோன்று கஜேந்திரகுமார் பொன்னம்மன் அவருடைய கட்சி ஒரு ஆசனத்தினையும், அதுபோன்று டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய கட்சி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றுகின்றது. இதுபோன்றுதான் வன்னி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், வன்னி மாவட்டத்தில் 2 ஆசனங்களை ஜனாதிபதி கட்சி கைப்பற்றி கிட்டத்தட்ட வடமாகாணத்தின் 5 ஆசனங்களை தன்னகத்தை கொண்டுள்ள கட்சியாக இன்று மாறியுள்ளது. குறிப்பாக கூறப்போனால், இந்த சங்கு, அதாவது சங்கு மக்கள், தமிழ் மக்கள் சங்கு ஊதியுள்ளார்கள். குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் சங்கின் கட்சி முக்கியஸ்தராக இருந்த புலட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்க சித்தார்த் அவர்கள் போட்டியிட்ட போதும் எந்த ஒரு ஆசனத்தை கைப்பற்ற முடியவில்லை. அதுபோன்றுதான் டக்ளஸ் தேவானந்தாவினால் இந்த ஒரு ஆசனத்தை கைப்பற்ற முடியவில்லை. அதுபோன்றுதான் முன்னாள் எம்பி அங்கஜன் ராமநாதனால் இந்த ஆசனத்தை பெற முடியவில்லை. இதே போன்றுதான் வன்னி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதித் அவர்கள் அவருடைய ஆசனத்தை தக்க வைத்துள்ளார். ஆனால் இதே நேரத்தில் செல்வமடைக்கல்நாதன் அவர்கள் முன்பு டெலோ அமைப்பின் அவர் 3 அமைப்பு கொண்டிருந்தார். இன்று அவர் மாத்திரம்தான் எம்பியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அதுபோன்று எங்களுடைய ஜனாதிபதி கட்சி என்பிபிக்கு 2 ஆசனங்கள் வன்னி மாவட்டத்தில் கிடைக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று முன்னாள் அமைச்சர்
காதர் மஸ்தான் அவர்கள் அவர் கங்காரு சின்னத்தில் போட்டியிட்டார். அதாவது இலங்கை தொழிலாளர் கட்சி என்று கூறப்படும் கட்சியில் போட்டியிட்டார். அது கட்சி லைக்கா நிறுவனத்தினூடாக பெறப்பட்ட கட்சியை கூறப்படுகிறது. உண்மைத்தன்மை எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு கதையாளர் ஒன்று நிலவுகின்றது. அக்கட்சிக்கு 13,000 சுமார் வாக்குகளை பெற்ற நிலையில் ஒரு ஆசனமும் கிடைக்கப்பட்டுள்ளது. இது போன்றுதான் தற்போது வடமாகாண தேர்தல் நிலையம் காணப்படுகிறது. உங்களுடன் இன்னும் ஒரு வீடியோவில் கிழக்கு மாகாணம் சம்பந்தப்பட்ட கால நிறுவனங்களை வழங்கலாம் என நினைக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.